தலைவர் எஸ்.கே. சாமி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்து அணிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. சென்னையில் உலக மனித உரிமை சார்பில் மனித உரிமை மீறல் சர்வதேச மாநாடு மற்றும் சமூக சேவர்களின் சமூக சேவைக்கான ராஜாக்கள் விருது வழங்கும் விழா விரைவில் நடைபெறப் போவதாக நிறுவன தலைவர் எஸ்.கே. சாமி பேட்டியளித்துள்ளார். சென்னையில் உலக மனித உரிமைகள் சார்பில் மனித உரிமை மீறல் சர்வதேச மாநாடு மற்றும் சமூக சேவர்களின் சமூக சேவைக்கான ராஜாக்கள் விருது வழங்கும் விழா விரைவில் நடைபெறப் போவதாக நிறுவன தலைவர் எஸ்.கே. சாமி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சென்னையில் மாரத்தான் நடைபெற்றது. இதையொட்டி உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் என்ற சட்ட நிறுவனம் யூனிட்டி ரன் மாரத்தான் ரேலி என்ற மாரத்தான் ஓட்டத்தை நடத்தியது. சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் இருந்து எம்ஆர்சி நகர் வரை இந்த மாரத்தான் நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். உயர்நீதிமன்றம், ராணுவம், கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். I am Dr. S.K. Swami, Chairman, World Human Rights Commission Rescue Center and Advocate Supreme Court of India. Today the press meet is held here at ITC Granchola. Forthcoming World Human Rights Commission Rescue Center International Conference and prestigious WHRC King of Social Service SSK Awards function scheduled to be held on 2026, marking a historic global initiative dedicated to human rights education, advocacy and collective action. Event WHRC International Conference and King of Social Service Awards, a global movement. The human rights organization conducting a global movement for human rights awareness, unity and excellence. மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பாக சர்வதேச மாநாடு ப்ளஸ் சமூக சேவகர்களின் ராஜாக்கள், அந்த சமூக சேவையில் இருக்கக்கூடிய நல்ல தரமான சமூக சேவை செஞ்சவங்களுக்கு சமூக சேவையின் ராஜாக்கள் விருது கூடிய விரைவில் நடத்த இருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த மனித உரிமைனா என்ன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி சென்னையை திட்டமிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பாக ஒரு மாநாட்டை இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ப்ளஸ் அவார்ட் ஃபங்க்ஷனை ஓட்டுறோம். இது பெரிய லெவலில் வரவேற்பு வரும்னு நினைக்கிறோம். இந்தியா ஃபுல்லாகவே இதுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் ஆதரவோட இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பாக நாங்கள் எங்களோட சப்மிஷனை கொடுத்ததன் அடிப்படையில் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மனித உரிமை ஆணையம், அதை மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கட்டும், தேசிய மனித உரிமை ஆணையமாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் நாட் ஆஃப் நார்மல் ரெக்கமெண்டேஷனு, அதை நீங்கள் கவர்மெண்ட் செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கோம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அது நான் தலைவராக இருந்து முழுமையான சப்மிஷன் கொடுத்து நீதியரசர்கள் முழுமையாக கேட்டு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் பல வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்குகள் எல்லாம் கோடிட்டு காட்டி அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மெசேஜ் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸு. அது மாதிரி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி சட்டக்கல்லூரி பிரச்சனைகள் ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து அந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்காக இருக்கட்டும், உயர்நீதிமன்ற வழக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. எஸ்.கே. சாமி, தலைவர், உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம்.